ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சவால் என் செல்லமே, சவால்தான். இதை நீ கேட்ட 1 மணி நேரத்திலேயே உனக்கு ஒரு நல்லது நடக்கப் போகிறது. இந்த சாயப்பா சொல்வதை இப்பொழுது நம்ப மறுப்பாய். ஆனால் நடந்தபின் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய் என் செல்லமே. இந்த நல்லதொரு காலை பொழுதில், இன்று துவங்கிய நல்ல நாளில் உனக்கான நல்ல செய்தி வந்துள்ளது என் செல்லமே. நான் தரும் வரங்களை பெற்று சந்தோஷமாக இரு. என் சாயப்பா என்ன செய்தாலும் என்னுடைய நன்மைக்காகவே செய்கின்றார். அவர் செய்யும் ஒவ்வொரு செயலும் என்னை நல்வழிப்படுத்தத்தான் என்று என்னையே முழுமையாக நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு இந்த சாயப்பா எப்படி கெட்டது நடக்க விட்டு விடுவேனா? சொல் பார்க்கலாம். சில நேரங்களில் கெட்டது நடப்பது போலவும், பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து கொள்வது போலவும், கஷ்டங்கள் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் நிரம்பி உள்ளது என்று உனக்கு தோன்றினாலும், அந்த கடைசி நொடியிலாவது எனது கரங்களை கொடுத்து நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் என் செல்லமே. பயப்பட வேண்டாம். சொல்ல முடியாத வேளையில் நீ இப்போது தவித்துக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் நன்றாக அறிவேன். நான் சொல்வது என்ன தெரியுமா? இதுவும் கடந்து போகும். ஆம் செல்லமே, இதுவும் கடந்து போகும். உன்னுடைய வேதனைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், துன்பங்கள் அனைத்தும் மறைந்து மகிழ்ச்சி காணும் நாள் இந்த நாள்தான். நிச்சயமாக இந்த நாள்தான் என் செல்லமே. இக்கட்டான சூழ்நிலையில் யார் உனக்கு என்ன செய்தார்கள் என்று நினைப்பதை விட, பிறரது துயரத்தில் உன்னால் யாருக்கு என்ன செய்ய முடியும் என்பதை மட்டும் நீ நினைவில் கொண்டு வா. ஆறுதலான வார்த்தை கூட அடிபட்ட மனதை திறந்து வைத்துவிடும் என் செல்லமே. பிறர் துன்பத்தில் வருந்தும் மனங்கள் நான் உண்மையாக உரைகின்ற என்னுடைய இருப்பிடங்கள். ஆம் செல்லமே, இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று புரிகின்றதா? நீ கவலையிலும் கஷ்டத்திலும் பிரச்சனைகளிலும் இருப்பதால் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் சில சமயத்தில் காயப்படுத்துகின்றாய். யாரையும் காயப்படுத்தக்கூடாது என்று நினைக்கும் உன் மனமே ஏதாவது ஒரு சமயங்களில் அவர்களை காயப்படுத்தி விடுகின்றன. அவ்வாறு செய்ய வேண்டாம் என் செல்லமே. ஆகவே இந்த சாயப்பா நான் இருக்கும்போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் செலுத்து. அப்போது நான் உன் கண் முன்னால் தான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை நீ கண்கூடாக உணர்வாய். நான் நிச்சயம் பார்க்க செய்வேன். நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வருகின்றேன். நீ சோர்ந்து போயிருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன். நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கங்களை தரும் உன்னோடியாக வந்து நிற்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, நான் யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன் தானே. இதை நான் உன்னிடம் பல முறை பேசியிருக்கிறேன். ஏன் 10,000 முறை உன்னிடம் கலந்து பேசிக்கொண்டுதான் இருக்கின்றேன். ஆகவே உனக்கு வேண்டியதை, நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா? இதோ அதற்கான நேரம் வந்து விட்டது. பெற்றுக்கொள்ள தயாராக இருன் செல்லவே. சில நேரங்களில் சாயப்பா, இது நாள் வரைக்கும் நீ எனக்கு நிறைய நான் இழந்து விட்டேன் என்று நான் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் அதைவிட அதிகமாகவே எனக்கு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையுடன் நான் இருக்கிறேன் சாயப்பா என்று நீ என்னிடம் வேண்டிக் கொண்டாய் அல்லவா? அப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கான நிம்மதியும் சந்தோஷமும் பல மடங்காக கிடைக்கப் போகிறது. உனக்கு நான் அருள்பாலிக்கிறேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு. பொய்யில்லாத வாழ்க்கையும், கடன் இல்லாத வாழ்க்கையும், சந்தோஷமான குடும்பமும், வளமான முன்னேற்றமும் உன் வாழ்க்கையில் உன்னை வந்து சேரப்போகிறது. இதை கேட்கும் இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு தருணத்தில் இந்த அனைத்தும் நிச்சயமாக உன்னை வந்தடையும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் இப்போதே உன்னை வந்தடையப் போகிறது. இது சாதாரண வாக்கல்ல என் செல்லமே, சாயப்பாவின் சத்திய வாக்கு. முழுவதுமாக கேள். உனக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவித்து சுபமாகவும் சுகமாகவும் வாழ வேண்டிய தருணம் வந்துவிட்டது.
என் செல்ல குழந்தையே, நீ துவாரகமாயின் செல்ல குழந்தை, நீ என்னுடைய குழந்தை. நீ சர்வ மங்களமும் பெற்று சகல சௌபாக்கியங்களோடு உன் வாழ்க்கையில் நீ தொடரப்போகிறாய். இனி உன் வாழ்வில் வெற்றியும் ஆனந்தமும் மட்டுமே உனக்கு கண்டிப்பாக தொடர்ச்சியாக அடுத்தடுத்து கிடைக்கப் போகிறது. எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேற மாறும் என்று நினைத்தாய் அல்லவா, அது இப்பொழுது நடக்கப் போகிறது. இந்த நல்லதொரு காலை பொழுதில் சாயப்பா உனக்கான சத்திய வாக்காக சொல்லிவிட்டேன். இதற்கு பின் வரக்கூடிய நாட்களானது கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் விடிகளாக இருக்கப் போகிறது. ஆகவே வாழ்க்கையில் எந்த ஒரு நிமிடத்திலும் உன் தன்னம்பிக்கையும் பொறுமையும் இழந்து விடாதே. தன்னம்பிக்கையோடு நீ எதிர்பார்த்து கிடைக்கவில்லை என்றால் போராடு. அதை விட்டுவிட்டு பயந்து ஓடி ஒழியாதே. ஆசை, இன்பம், துன்பம், துயரம் இதற்கெல்லாம் முடிவே இல்லை. இதை எல்லாவற்றையும் நீ தாண்டி வா. தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதங்கள் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அப்போதுதான் அன்றுதான் நீ என்னை முழுவதுமாக புரிந்து கொள்வாய். சாயி சாயி என்று என்னை அழைக்கும் பட்சத்தில் நீ அனைத்தையும் சகித்து கடந்து வந்து விட்டாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். என் செல்ல குழந்தை, எவ்வளவு வேதனை, எவ்வளவு துயரங்களிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது இந்த சாயப்பா உன்னை கைவிடுவேனா? நிச்சயமாக உன்னை நான் கைவிட மாட்டேன். இனி நீ நடக்கப் போவதை பார்த்து வியக்கப் போகிறாய். தைரியமாக இரு, ஜெயிக்கப் போகிறாய் என் செல்லமே. உன்னை தேடி இந்த சாயப்பா உன் இல்லத்திற்கே வரப்போகிறேன். நீ என்னை வரவேற்க தயாராக இரு. உன்னை மகிழ்விக்கவே வருகிறேன். இதோ உன் கர்ம வளங்களை விலக்கி பல நாட்களாக உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனையை இந்த நாளிலிருந்து உன்னை விட்டு விலகச் செய்கிறேன். பிறகு நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு உன்னை கொண்டு செல்லப் போகிறேன். ஆம் செல்லமே, அதுவரை சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும். நீ விரும்பும் வாழ்க்கை நல்லதொரு வாழ்க்கையாக உனக்கு அமையப் போகிறது. முழு மனதோடு நம்பிக்கை வைத்திருக்கும் என் செல்ல பிள்ளைகளை நான் எப்போதும் பாதுகாத்து கொண்டுதான் வருவேன். நீ என்ன நினைக்கும் போது நான் எப்படி உன்னை மறப்பேன்? இதோ உன் லட்சிய பாதைக்கு இந்த சாயப்பா உன்னை கைபிடித்து அழைத்துச் செல்வேன். கவலைப்படாதே. ஆம் செல்லமே, இதோ நாளை நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கப் போகிறது. இந்த சாயப்பா சொல்வதை கேட்டு விட்டாய் அல்லவா? உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் என் செல்லமே. நடந்த பின் எனக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பாய். உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.